கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கிற நம்ம கீதா ஜீவன் இது வரைக்கும் நடந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக எத்தனை வாட்டி குரல் கொடுத்திருப்பாங்க? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நம்ம சுடலையோட குடும்பத்துல மட்டும் இல்ல, இந்த கேங்ல இருக்க கீதா ஜீவனும் அவங்க அப்பா பெரியசாமியோட செல்வாக்க வச்சுதான் வந்தாங்க. 1996ல மாவட்ட மகளிர் அணி, 2011ல மாநில மகளிர் அணி துணை செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர், 2017 ஜூன்ல இருந்து தூத்துக்குடி மாவட்ட திமுக பொறுப்பாளர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், அடுத்தடுத்து சுடலை கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து இன்னைக்கு சுடல கேங்ல நல்லாவே கல்லா கட்டிட்டு இருக்கிற அம்மணி தான் நம்ம அமைச்சர் கீதா ஜீவன். ஒரு காலத்துல உப்பு மீனுன்னு மணக்கிற இந்த தூத்துக்குடி நம்ம கீதா ஜீவன் கிட்ட மாட்டி கருவாடானதான் மிச்சம். எப்படி துண்டு சீட்டை பார்த்து சுடல தப்பு தப்பா படிப்பாரோ அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க, நல்லாவே மனப்பாடம் பண்ணி சுடலையோட திட்டங்களை கரெக்டா சொல்லுவாராம். அதனாலேயே அப்பா பெரியசாமிக்கு பொண்ணை நினைச்சு ரொம்ப பெருமை. சுடல பாபா கேங்ல எல்லாரும் மூட்டை மூட்டையா கொள்ளடிச்சப்ப அம்மணி மட்டும் முட்டையில கொள்ளடிச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 முறை முட்டை கொள்முதல் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபான்னு மொத்தம் 220 வேலை நாட்களுக்கு முட்டை வாங்கியிருக்காங்க. இதுல மட்டும் 96 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. இப்படி 2021 இருந்து 2024 வரைக்கும் சுமார் 301 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. ஊட்டச்சத்து குறைவா இருக்கிற குழந்தைகளுக்காக பள்ளிகள்ல முட்டை வழங்கினாங்க. ஆனா அதுலயும் ஊழல் பண்ணிருக்காங்க. ஊட்டச்சத்து இல்லாம குழந்தைகளை உருவாக்கத்தான் சத்துணவோட முட்டை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அப்படி குழந்தைகள் சாப்பிடுற முட்டையில கூட ஊழல் செஞ்சிருக்காங்க நம்ம அம்மணி. விவசாய பொருட்களுக்கு விலைய அரசு நிர்ணயம் செய்யும், ஆனா முட்டை விலைய பண்ணை முதலாளிகள் தான் நிர்ணயம் செய்யறாங்க. இதுல இருந்துதான் முட்டை கொள்முதல் ஊழல் தொடங்குது. இது எல்லாம் சமூக நலத்துறையில இருக்கிற கீதா ஜீவனுக்கு தெரிஞ்சும் கமிஷன் வாங்கிட்டு கம்முன்னு இருக்காங்க. எப்படி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முட்டையெல்லாம் அழுகி இருந்ததுன்னு கேட்டா, முட்டை மழையில் நனைஞ்சிருச்சு, மை முட்டைக்குள்ள இறங்கிருச்சு, அதான் முட்டை அழுகிருச்சுன்னு சும்மா வாயில வடை சுட்டு வில்லேஜ் விஞ்ஞானிங்கிற பட்டமும் வாங்கியிருக்காங்க நம்ம அம்மணி. இப்படி பல சர்ச்சைகள் இருந்தும் சுடல கூட்டத்துல கீதா ஜீவன் இருக்க முக்கிய காரணமே கலெக்ஷன், கமிஷன். எதுனாலும் கரெக்டா சுடலையோட அக்கவுண்ட்டுக்கு போயிருமா. அப்பா கரெக்டா சொல்லி கொடுத்திருக்காருப்பா. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த ஊழல் குடும்பத்திலிருந்து தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாடை மீட்க சீதா செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர்.